ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கடந்த ஒரு வாரமாக ஏற்பட்ட சுகவீனத்தின் நிமித்தமாக கர்த்தருடைய வார்த்தையை பதிவிட இயலவில்லை. மீண்டும் கர்த்தர் கிருபையாய் இந்த நாளிலும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திக்கும்படி கிருபை செய்திருக்கிறார். கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. கடந்த நாளிலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எசேக்கியேல் 36:9 இதோ நான் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் உங்களை பார்த்து, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நான் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை கண்ணோக்குவேன் என்று சொல்லுகிறார். எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்கள். நம்முடைய குடும்பத்தில் நாம் மிகவும் நேசிப்பவர்கள் நம் அருகிலேயே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அவர்கள் நம் கண் பார்வையில் இருக்கும்போது நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். பல வேளைகளில் நாம் நினைப்பது போல நடப்பதில்லை. அவர்கள் நம்மை விட்டு தூரமாக இருக்கும்போது ஒரு தனிமையை நாம் உணர்கிறோம், கவலைப்படுகிறோம். கவலைப்படாதீர்கள். யார் உங்கள் அருகில் இருக்கிறார்களோ இல்லையோ, கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். எப்பொழுதும் உங்களை கண்ணோக்குகிறார். லேவியராகமம் 26:9 இப்படியாக சொல்கிறது, நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருப்பது உங்களை ஆசீர்வதிப்பதற்காக, உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணுவதற்காக. அது மாத்திரமல்ல, உங்களை பாதுகாப்பதற்காக, தீமை நின்று விலக்கி ரட்சிப்பதற்காக, பிசாசின் சதிகளை முறியடித்து போடுவதற்காக, உங்களை பலப்படுத்துவதற்காக, இப்படி உங்களுடைய எல்லா காரியங்களையும் நிறைவேற்றி தருவதற்காக கர்த்தர் உங்கள் அருகில் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். சங்கீதம் 118:6 சங்கீதக்காரன் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லுகிறார். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, பயப்படாதீர்கள். கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். எந்த மனிதனோ, எந்த சூழ்நிலையோ, எந்த வியாதியோ, எந்த பிசாசின் கிரியையோ உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. 2 நாளாகமும் 32:8 நாம் வாசிப்போம். அவனோடு இருக்கிறது மாம்சபுயம், நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தைகளின் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களோடும் என்னோடும் இருப்பது மாம்ச புயம் அல்ல, கர்த்தருடைய புயம். அவர் உங்களுக்கு துணையாக இருக்கிறார். இங்கே அசீரிய ராஜா செனகெரிப் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வருகிறார். ஜனங்கள் பயப்படுகிறார்கள். அவர்களை எசேக்கியா தைரியப்படுத்துகிறான். அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று சொல்லுகிறான். இந்த சூழ்நிலையில் அசீரிய ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை பயமுறுத்துகிறான். எசேக்கியா வார்த்தையை நம்பாதிருங்கள், நீங்கள் எதில் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறீர்கள்? எசேக்கியாவின் தேவன் என் கைக்கு உங்களை தப்புவிக்க மாட்டார் என்று சொல்லி நிந்திக்கிறான். மக்களின் இருதயத்தை கரைந்து போக பண்ணுகிறான். நடந்தது என்ன தெரியுமா? கர்த்தர் எசேக்கியாவின் ஜெபத்தை கேட்டு ஒரு தூதனை அசீரியருடைய பாளையத்திற்குள் அனுப்புகிறார். அவன் சகல பராக்கிரமசாலிகளையும் தலைவர்களையும் சேனாதிபதிகளையும் அதம் பண்ணுகிறான். கர்த்தர் எசேக்கியாவின் பட்சத்தில் இருக்கிறார். எசேக்கியாவிற்கு ஜெயம் உண்டாகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எசேக்கியாவோடு இருந்த அதே தேவன் இன்றைக்கு உங்களோடு இருக்கிறார். கலங்காதிருங்கள். நீங்கள் எத்தனையோ வேத வசனங்களை கேட்டு விசுவாசத்தோடு இருந்தாலும் உங்கள் விசுவாசத்தை அசைத்து பார்க்கும் செனகெரிப் வருவான். உங்களை பயமுறுத்துவான். உங்களை விசுவாசத்தை விட்டு வழிவிலகச் செய்ய முயற்சி செய்வான். இப்படியெல்லாம் நடக்கும் போது சூழ்நிலைகளை கண்டு கலங்காதிருங்கள். கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். உங்களுக்காக வழி வாசல்களை கர்த்தர் திறப்பார். உங்களுக்காக ஒரு தூதனை நிச்சயம் அனுப்புவார். உங்களை பயமுறுத்தும் சூழ்நிலைகள் மாறும்.
எசேக்கியாவை போல தொடர்ந்து ஜெபியுங்கள், நீங்கள் நிச்சயம் ஜெயத்தை பெற்றுக் கொள்வீர்கள். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன் என்று சொல்லி நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் அவர்கள் அருகிலிருந்து அவர்களை கண்ணோக்கி பார்த்து அவர்களுக்கு வேண்டிய காரியங்களை எல்லாம் நீர் செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை நீர் திடப்படுத்தி தைரியப்படுத்தி ஜெயத்தை கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இன்றைய கேள்வி, அவனோடு இருக்கிறது மாம்சபயம் என்று சொல்லி ஜனங்களை தைரியப்படுத்திய ராஜா யார்? ஏ தாவீது, பி எசேக்கியா, சி செனகெரிப், டி சவுல். இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமேனால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள். உடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப்பில் இருக்கிற அனைத்து குழுக்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். தொடர்ந்து நம்முடைய மிஷனரிமார்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக.